முத்தழகுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. உன் மருமகன்னு தூக்கி வச்சு ஆடுனியே, இப்போ உன்னை என்ன பேச்சு அவ பேசுறா பாரு அப்படின்னு பாண்டியம்மாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து பேச்சி அம்மாவ கேக்குறாங்க. முத்தழகு எல்லாமே மறந்திருந்தாலும் அவ வீட்ல இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவ வீடு தேடி போய் அவளை இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா உன்னையே நம்ப மாட்டேன்னு அவ சொல்றா பாத்தியா அப்படின்னு வீரமுத்து சொல்றாரு. இன்னும் இவ மறந்து போயிருச்சுன்னு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ண போறாளோ அப்படின்னு பாண்டியம்மாவும் சொல்றாங்க. அஞ்சலி வந்து பூமியை என்கிட்ட இருந்து முத்தழகு பிரிச்சுட்டா. இப்ப மீனாட்சியையும் பிரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். மீனாட்சி என் பொண்ணு. உங்கள நம்பி இந்த வீட்ல இருக்கிறதுக்கு என்ன நல்லா வச்சு செய்றீங்கன்னு பேச்சியம்மாவ பார்த்து அஞ்சலியும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸ்வேதா உடனே சப்போர்ட் பண்றதுக்கு வர்றாங்க. சரக்குல மாத்திரைய கலந்து குழந்தை பெத்துட்டு நீ வீட்டு முன்னாடி வந்து நின்னும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்து குடும்பமா அவங்க வச்சிருக்காங்க பாத்தியா, அவங்கள பார்த்து நீ கொஸ்டின் கேட்கறியா, உனக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது அஞ்சலி அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. உடம்பு சரியில்லாதவங்கன்னு தெரிஞ்சும் முத்தழகு கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க உனக்கு எப்படி அஞ்சலி மனசு வருது அப்படின்னு கேக்குறாங்க. பூமியும் வந்துடுறாரு. இவளுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதே, நீங்க இருந்தா கண்டிப்பா முத்தழகுக்கு பாதிப்பு தான். நீ வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்றாரு பூமி. சொன்னது மட்டும் இல்லாம தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியவும் விடுறாரு. அஞ்சலி சும்மா இருப்பாங்களா? உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை என் கையில இருக்கு. இது என் குடும்பம். இந்த வீட்ட விட்டு நான் போவே மாட்டேன். அப்படி என்ன போக வைக்கணும்னு நினைச்சா எங்க அம்மா யாருன்னு தெரியும்ல. அப்புறம் உன்னை நான் கோர்ட்டுக்கு இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போயிடுறாங்க. அஞ்சலியாவது வீட்டை விட்டு போக்குறதாவது. பூமி சரவணனை வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. அப்போ வீரமுத்து அங்க வர்றாரு. நான்லாம் உன்னை சின்ன வயசுல தூக்குனதே கிடையாது. ஆனா நீ தான் சரவணனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க. நீ தான் பாத்துக்கிற. இதுக்கு தான் நீ முத்தழக சூஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. என்ன தூக்காதத நீங்க இவ்ளோ பெருமையா சொல்றீங்களேப்பா. நீங்க எங்கள தூக்கல. உங்க அரவணைப்பு எங்களுக்கு இல்லைன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? மத்தவங்களாவது அஞ்சலியோட குணம் தெரிஞ்சே அவ கூட இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அவளோட உண்மையான குணம் தெரியல. தெரியும் போது நீங்களே கண்டிப்பா மாறுவீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த சீன்ல சரவணன் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான். ஆனா தூக்காமையே பூமி நின்னு பாத்துட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் அவங்க பெரியம்மாவும் வந்துடுறாங்க. ஏன் தூக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அழுக குரலுக்காவது முத்தழகு வர்றாங்களான்னு பாப்போம்னு சொல்றாரு பூமி. இங்க நடந்த எல்லாத்தையும் கண்டிப்பா அஞ்சலி ரெஜினா கிட்ட சொல்லணுமே. ஆமா, எல்லாத்தையும் அஞ்சலி கால் பண்ணி ரெஜினா கிட்ட சொல்லிடுறாங்க. ரெஜினா ஒரு ஐடியா தர்றாங்க. நீ முத்தழகு கிட்ட நல்லா பேசு, பூமிய வில்லனா மாத்து. முத்தழகு பூமி உன்னையும் ஏமாத்திட்டான், முத்தழகையும் ஏமாத்திட்டான்னு நினைக்கணும். அப்பதான் நமக்கு எல்லாமே சாதகமா அமையும்னு சொல்றாங்க. எங்க சரவணன் அழுகிறத கேட்டு முத்தழகு ரூம் பக்கத்துல வந்து எட்டி பாக்குறாங்க. முத்தழகு எப்படியாவது உள்ள வந்துருவாங்க அப்படின்னு பூமி, அவங்க பெரியம்மா, ஸ்வேதா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா உள்ள வர்றதுக்கு போறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா மீனாட்சி அழுக குரல் கேக்குது. சரவணனை தூக்காம டக்குன்னு திரும்பி மீனாட்சி பக்கம் போயிடுறாங்க முத்தழகு. என்னடா இவ இப்படியெல்லாம் பண்றான்னு அவங்க பெரியம்மா கேக்குறாங்க. பூமியும் எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல. ஒருவேளை மீனாட்சி அழுகிறத கேட்டுட்டு போயிருப்பாங்களோ, சரவணனை பார்க்காம மீனாட்சி கிட்ட ஏன் இவங்க இப்படி போறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு பூமி. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.